பசங்களா, வெல்கம் பேக் டு பிளஸ் 4 மார்க் சீரீஸ். நான் உங்க கெமிஸ்ட்ரி மென்டர் வர்ஷினி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து கார்போனில் காம்பவுண்ட்ஸ்ல இருக்க ஹாலோஃபார்ம் டெஸ்ட் தான். இந்த கொஸ்டின் வந்து கம்பல்சரி ஏதாவது ஒரு செட்ல கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்துடும். அண்ட் இதை வந்து ஒன்ஸ் நம்ம மெக்கானிசம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா சிம்பிள், அந்த 10 செகண்ட்ஸ்ல வந்து இது கொடுக்கும் இது கொடுக்காதுன்னு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் மேஜர் இதுதான் வந்து ஜெனரல் ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. இதாவது மித்தைல் கீட்டோன், இதுக்கு இந்த மாதிரி குரூப் இருக்குல்ல, இந்த கார்போனில் பக்கத்துல இருக்க மித்தைல் குரூப், இதை வந்து மித்தைல் கீட்டோன் சொல்லுவாங்க. இந்த மித்தைல் கீட்டோன் குரூப் வந்து இந்த ஆர் என்ன வேணா இருக்கலாம். இது வந்து ஹாலோஜன். இந்த ஹாலோஜனோட ஹாலோஜன் வந்து நம்ம Br2, அதாவது Br2 இருக்கலாம், ஆர் I2 கூட இருக்கலாம். ஏதாவது ஹாலோஜனோட ரியாக்ட் ஆகும். பிளஸ் பேஸ், கண்டிப்பா இதுக்கு பேஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா OH மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கு. ஸோ ஏன் 4 OH மைனஸ்னு நான் உங்களுக்கு ரியாக்ஷன்ல சொல்றேன். ஸோ இது கண்டிப்பா இது ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கொடுக்குற ப்ராடக்ட் வந்து RCO மைனஸ் Na பிளஸ் ஹாலோஜனோட CHX3. இதுதான் வந்து டெஸ்ட். அண்ட் இந்த காம்பவுண்டோட கலர் வந்து கடைசியில எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ எல்லோ கலர்ல வந்துருச்சுன்னா கன்ஃபார்மா சொல்லலாம் மித்தைல் கீட்டோன் குரூப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம மெக்கானிசம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க நான் வந்து ஒரு மித்தைல் கீட்டோன் குரூப் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு OH மைனஸ். OH மைனஸ் வந்து குட் பேஸ், நல்ல பேஸ். ஸோ பேஸ்க்கு என்ன தேவை, எங்கேயாவது H+ இருக்கான்னு பார்க்கும். இங்க எங்க H+ இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த கார்பன் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன்ல இருக்க ஹைட்ரோஜன் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸோ வந்து இந்த பேஸ் வந்து ஏதாவது இங்க ஒரு ஹைட்ரோஜன் எடுத்துக்கோ, H+ எடுத்துக்கோ. H+ எடுத்துருச்சுன்னா அந்த மைனஸ் சைன் வந்து கார்பன் மேல வரும். இப்ப பேஸ் எடுத்துட்டு அது போயிடும். சோ வந்து இங்க மைனஸ் சைன் நமக்கு இங்க இருக்கு பாருங்க. சோ இந்த மைனஸ் சைன் வந்து ரியாக்ஷன் டாட்டோமரைஸ் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈனால் ஃபார்ம் கிடைச்சிருக்கு. சோ இந்த மைனஸ் சைன் மறுபடியும் இங்க வந்துச்சுன்னா இந்த டபுள் பாண்ட் போய் I2 அட்டாக் பண்ணும். I2 வந்து பாண்டே ரொம்ப வீக்கா தான் இருக்கும். ஸோ வந்து ஏதாவது வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா அந்த I2ஓட பாண்ட் ரெண்டா பிரிஞ்சு இன்னொரு I போயிடும். ஸோ இது ஒரு I எடுத்துக்கிச்சா இந்த I எங்க போயிடும். அதுக்கப்புறமா வந்து இந்த I எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த டபுள் பாண்ட் இங்க வரும். இந்த டபுள் பாண்ட் அட்டாக் ஆச்சுன்னா இந்த பாண்ட் வந்து கார்பனோட அயோடின் இங்க அட்டாச் ஆயிருக்கும். ஸோ நமக்கு கடைசியா இந்த மாதிரி கிடைக்கும். செகண்ட், நான் வந்து முதல்ல ஒரு OH மைனஸ் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த OH மைனஸ். இந்த OH மைனஸ் மறுபடியும் வந்து இன்னொரு ஆல்பா ஹைட்ரோஜனை வந்து எடுத்துக்கோ. இன்னொரு ஆல்பா ஹைட்ரோஜன் எடுத்துக்கிச்சுன்னா மறுபடியும் மைனஸ் சைன் வந்து கார்பன்ல இருக்கும். அண்ட் வந்து அது வந்து டாட்டோமரைஸ் ஆகி மறுபடியும் இன்னொரு I எடுத்துக்கும். I எடுத்துட்டு இப்போ 2 I இருக்கு. இன்னொரு H வந்து பார்ஷியலி பாசிட்டிவ், இன்னொரு ஆல்பா ஹைட்ரோஜன் இருக்கு. ஸோ மிச்சம் இருக்கிற இந்த OH மைனஸ் வந்து மறுபடியும் போய் இந்த ஹைட்ரோஜன் எடுத்துக்கும். அண்ட் அகைன் we have மைனஸ் சைன். இந்த மைனஸ் சைன் போய் நம்ம இந்த ஸ்டெப்பே வந்து 3 டைம்ஸ் நடக்குது. ஸோ அதனாலதான் வந்து நமக்கு இங்க ஏன் ஆனா ஓகே 3 டைம்ஸ் தானே நடக்குது, ஏன்க்கா வந்து 4th OH மைனஸ் தேவைப்படுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபைனலா இந்த I மைனஸ் எடுத்தாச்சு. ஸோ we get this compound. இப்படி வந்துருச்சு. ஓகே, OH மைனஸ் மறுபடியும் சும்மா விடாது, என்ன பண்ணோம்னா இந்த கார்பன் வந்து பார்ஷியலி பாசிட்டிவா இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சென்டரா இருக்கு. ஸோ இந்த OH மைனஸ் போய் இங்க அட்டாக் பண்ணி இங்க அட்டாச் ஆயிரும். அண்ட் இது வந்து பல்கி குரூப். ஒரு I இருந்தாலே நமக்கு பெருசா இருக்கும், இங்க 3 I இருக்கிறதுனால ரொம்ப பல்கியா இருக்கும். ஸோ இந்த குரூப் லீவ் ஆயிடும். லீவ் ஆயிட்டு ஃபைனலி we get RCOOH, கார்பாக்சிலிக் ஆசிட் பிளஸ் CI3 மைனஸ். ஓகே, ஆனா வந்து இந்த மாதிரி இருந்தா இது ஸ்டேபிளா இருக்காது. இந்த மைனஸ்க்கு வந்து எப்படியாவது ஒரு புரோட்டான் தேவைப்படும். ஸோ புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். இது என்ன சொல்லுவாங்க, புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச். இந்த மாதிரி இருக்குன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் a good H+ donor. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து H+ வந்து CI3 மைனஸ் கொடுத்துரும். ஸோ ஃபைனலி we get this compound. இந்த காம்பவுண்டோட காம்பினேஷன் தான் வந்து எல்லோ கலர் கொடுக்கும். அண்ட் இதுதான் வந்து ஹாலோஃபார்ம்னு சொல்லுவோம். சரி, மெக்கானிசம் பார்த்தாச்சு. எந்த காம்பவுண்ட் ஹாலோஃபார்ம் டெஸ்ட் கொடுக்காதுன்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் இந்த 4 கிரைட்டீரியா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா டக்குன்னு இப்படி ஆன்சர் சொல்லிடுவீங்க நீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மித்தைல் கீட்டோன்ஸ். இது வந்து கன்ஃபார்மா மித்தைல் கீட்டோன்ஸ் இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு டிக் போட்டுலாம் ஹாலோஃபார்ம் டெஸ்ட் தரும். நெக்ஸ்ட் மித்தைல் ஆல்கஹால். ஓகே, என்னக்கா கீட்டோன்ஸ் தான் தரும், எப்படி ஆல்கஹால்ஸ் தரும்னு கேட்டீங்கன்னா
ஆக்சுவலி அந்த OH மைனஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த ஆல்கஹாலை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி ஃபர்தர் ரியாக்ஷன், கீட்டோனா ஆக்சிடைஸ் பண்ணி ஃபர்தர் ரியாக்ஷன் போகும். ஸோ மித்தைல் ஆல்கஹால் இருக்கிறதும் தரும். அண்ட் அசிட்டால்டிஹைட், அதாவது ஜென்ரலா நம்ம CH3CHO அசிட்டால்டிஹைட் இருந்ததுன்னா அதுவும் கண்டிப்பா தரும். ஏன்னா அதுல வந்து அந்த கீட்டோன் ஃபார்ம் இருக்குல்ல, அந்த ஆல்பா ஹைட்ரோஜன். நெக்ஸ்ட் வந்து 1,3 டைகீட்டோன்ஸ், இது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இங்க வந்து ஆக்டிவ் மெத்திலின் குரூப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ல ஆக்டிவ் மெத்திலின் குரூப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அதை பார்த்து நான் சொல்றேன். இந்த நாலு கண்டிப்பா தரும். அது தவிர்த்து எந்த காரணத்து கொண்டும் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் தரவே தராது. ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்மா நீங்க சொல்லிடலாம் ஹாலோஃபார்ம் டெஸ்ட் தராது. நம்ம ஒரு சிம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இங்க சில லிஸ்ட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இது எதெல்லாம் ஹாலோஃபார்ம் டெஸ்ட் கொடுக்கும் கொடுக்காதுன்னு பார்க்கலாம் நம்ம. சோ ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் பாருங்க, இங்க வந்து மித்தைல் கீட்டோன் எதுவுமே இல்ல. சோ இந்த காம்பவுண்ட் தராது. ஓகேவா? செகண்ட் இந்த காம்பவுண்ட் பாருங்க, இங்க மித்தைல் குரூப் இருக்கு. சோ இந்த காம்பவுண்ட் ஹாலோஃபார்ம் டெஸ்ட் தரும். அடுத்து அசிட்டால்டிஹைட் நம்ம பார்த்தோம், அசிட்டால்டிஹைடும் தரும். அண்ட் இங்க வந்து செகண்ட் டிகிரி ஆல்கஹால், மித்தைல் ஆல்கஹால், இதுவும் தரும். இங்க மித்தைல் ஆல்கஹால் இருக்கு, இதுவும் தரும். அண்ட் நெக்ஸ்ட் இங்க தான் வந்து நாங்க ஆக்டிவ் மெத்திலின் சொன்னல, அது இருக்கு. இந்த மாதிரி 2 கீட்டோன் 1,3 டைகீட்டோன் இருந்ததுன்னா இந்த கார்பன் வந்து இட் ஹாஸ் அ ஸ்லைட் லைக் பாசிட்டிவ் சார்ஜ், மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஃபர்தரா வந்து ஹாலோஃபார்ம் டெஸ்ட் கொடுக்கும் நம்ம. ஸோ அதனால வந்து இதுவும் கண்டிப்பா தரும். இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் மெத்திலின் குரூப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1,3 டைகீட்டோன்ஸ். அடுத்து இது CCl3CHO, இதுவும் கண்டிப்பா கொடுக்கும். நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம மெக்கானிசம்ல லாஸ்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சு இல்ல. ஸோ இது வந்து ஃபர்தரா இதுக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் நமக்கு NaOH கொடுத்தோம்னா இந்த காம்பவுண்டும் நமக்கு தரும். அடுத்து இது பாருங்க, இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். இது எப்படி தரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது வந்து நீங்க வந்து இதோட ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதோட ஒன் ஆஃப் த ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இது. இதுல வந்து இங்க நமக்கு ஆக்டிவ் மெத்திலின் குரூப் இருக்குல்ல, சோ இதுவுமே வந்து ஹாலோஃபார்ம் டெஸ்ட் தரும். சோ வந்து டைரக்டா பார்த்து சொல்லாம சம்டைம்ஸ் வந்து இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சரும் வரைஞ்சு பார்த்து நீங்க சொல்லுங்க. அண்ட் இங்க நம்ம டைரக்டா வந்து 1,3 டைகீட்டோன் ஆக்டிவ் மெத்திலின் குரூப், சோ இதுவும் தரும். அண்ட் இது இங்க பாருங்க, இங்க வந்து இங்க Cl இருக்கு. ஆனா NaOH ஆட் பண்ணா இந்த Cl வந்து OH ஆல ரீப்ளேஸ் ஆகி இது வந்து ஆல்கஹாலா மாறிடும். சோ அப்ப வந்து இதுவும் தரும், மித்தைல் ஆல்கஹால். அடுத்து இங்க பாருங்க, இங்க வந்து நமக்கு எடுத்தோடனே பார்க்கும்போது ஆக்டிவ் மெத்திலின் மாதிரி இருக்கும். ஆனா இது ஆசிட் டெரிவேட்டிவ் எஸ்டர். சோ வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், இது வந்து தராது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, டைரக்டா பாக்குறோம், இதுவும் நமக்கு தராது. இதுவும் ஆசிட் டெரிவேட்டிவ். இங்க பாருங்க ஆசிட் ஹலைட், இதுவும் ஆசிட் டெரிவேட்டிவ், இதுவும் தராது. புரிஞ்சுதா பசங்களா? இது வரைக்கும் நடத்துனது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக நான் ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் வச்சிருக்கேன். சோ இங்க பாருங்க, a carbonyl compound P gives positive iodoform test and on oxidation yields acidic acid. இதுல வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. P என்னன்னு கேட்டிருக்காங்க. மறக்காம சால்வ் பண்ணி ஆன்சர்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது क्वेश्चंस இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல டிராப் பண்ணுங்க. நாங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். Thank you.